தமிழ் ட்ரேடர் வியூவர் அனைவருக்கும் வணக்கம். நான் டேனியல் பேசுகிறேன். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியோட இண்டெக்ஸ் சார்ட்டை அனாலிசிஸ் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் பேங்க் நிஃப்டியோட ஹெவிவெயிட் ஸ்டாக்ஸை பற்றியான ப்ரைஸ் ஆக்ஷன் வியூவும் பார்க்கலாம். ஸோ தொடர்ந்து வீடியோ பாருங்கள். டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிற டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோவில் கொடுத்துருக்கிற சப்போர்ட்டு, ரெசிஸ்டன்ஸு, சேனல்ஸு எல்லாத்தையுமே உங்களுடைய டூலில் ட்ரா பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோவில் உங்களுக்கு எந்த ஒரு இண்டிகேட்டர்ஸுமோ எதுவுமே இருக்காது. ஒன்லி சார்ட் கேண்டில் சிக்ஸ் மட்டும் இருக்கும். இதில் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் மட்டும் ட்ரா பண்ணியிருப்போம். ஸோ இதில் நெக்ஸ்ட் சப்போர்ட்டுக்கு எப்படி மூமெண்டம் கொடுக்க போகுது, கேண்டில் சிக்ஸுடைய கன்ஃபர்மேஷன் வச்சு நீங்கள் என்ன செய்யலாம், இந்த வீடியோவில் உள்ள சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸை கொடுத்துருக்கல வச்சு நீங்கள் ட்ரேட் பண்ண முடியும். ஸோ தொடர்ந்து இந்த வீடியோ பாருங்கள். அப்போ தான் ப்ரைஸ் ஆக்ஷனுடைய மெத்தட் என்ன அப்படிங்கிறது உங்களால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஓகே, ஸோ இப்போ நம்ம சார்ட்டுக்கு போகலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா கண்டிப்பாக லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறக்காதீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் கூட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. பேங்க் நிஃப்டி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், நம்ம நேற்று என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னு சொன்னால், இந்த இது கீழே உங்களுக்கு மேலே இது நோக்கி மேலே போச்சு அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக இங்கே வரைக்கும் போகும். இந்த இடத்துல இருந்து ரிவர்சல் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ ரிவர்சல் ஆனால் இந்த இடத்துல இருந்து ரிவர்சல் ஆகலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஆனால் அதையும் பிரேக் பண்ணிவிட்டு 29,850 பிரேக் பண்ணி க்ளோசிங் கொடுத்துருச்சு. ஸோ இப்போ நல்ல ஒரு அப் ட்ரெண்டுக்கு அப்புறம் கரெக்ஷன் கொடுத்து திருப்பி ரெசிஸ்டன்ஸ் லெவலுக்கு போயிருக்குது. ஓகே, ஸோ நல்லா கவனிக்கணும். இது ஃபஸ்ட்டு ஒரு டைம் இங்கேருந்து நல்ல ஒரு பிரேக் அவுட் ஆச்சு. பிரேக் அவுட் ஆகி இங்கேருந்து டார்கெட், இங்கேருந்து உங்களுக்கு நல்ல ஒரு அப் ட்ரெண்டுக்கு அப்புறம் ஒரு கரெக்ஷன் கொடுத்து திருப்பி என்ன செஞ்சுருக்குது, ரெசிஸ்டன்ஸுக்கு போயிருக்குது. ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸில் நீங்கள் என்ன செய்யணும், இப்போ வெயிட் பண்ணணும். ஃபஸ்ட்டு 1 hour திருப்பி இது பிரேக் அவுட் பண்ணி மேலே போகுதா, இல்லை திருப்பி இங்கேருந்து கரெக்ஷன்ஸ்க்கு மாறுதா அப்படிங்கிறத நீங்கள் என்ன செய்யணும், வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இந்த இடத்துல நம்ம அவசரப்பட்டு என்ன செய்யக்கூடாது, ட்ரேட் பண்ணக்கூடாது. இன்னும் நம்ம ஒரு ஃபஸ்ட்டு ஒரு 2 hours பார்த்தாவே நமக்கு தெரிஞ்சு, ஃபஸ்ட் ஒரு 1 hourலேயே நமக்கு தெரிஞ்சு நல்ல ஒரு மூமெண்டம் போயிடுச்சு அப்படின்னு சொன்னால், அகைன் திருப்பி இந்த இடத்துக்கு வந்துச்சு அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு இது ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணி 1 hour மேலே க்ளோசிங் கொடுத்துருச்சு. அகைன் திருப்பி சப்போர்ட் எடுக்குது அப்படின்னு சொன்னால் அகைன் திருப்பி நீங்கள் பை பண்ணலாம். ஒரு வேலை திருப்பி மேலே க்ளோஸ் பண்ணி அதுக்கடுத்து ஹையை பிரேக் பண்ணால் கண்டிப்பாக திருப்பி மேலே போகலாம். ரிவர்சல் ஆன பிறகு நம்ம கன்ஃபர்மேஷன் எடுத்துச்சுன்னா நம்ம கரெக்டான ட்ரேட் என்ன செய்ய முடியும், எக்ஸிக்யூட் பண்ண முடியும். ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா 29,850 அகைன் திருப்பி உங்களுக்கு ரீடெஸ்ட் பண்ணுச்சு அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக என்ன செய்யலாம், நம்ம ட்ரேட் பண்ணலாம். ஒரு வேளை இதுக்கு இருந்து கீழே இறங்குச்சு அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட்டு சப்போர்ட் இங்கே ஒரு சப்போர்ட் இருக்குது. அதுக்கடுத்த சப்போர்ட் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு நிமிஷம், அதுக்கடுத்த சப்போர்ட் டைரெக்டாகவே உங்களுக்கு 29,322 தான். ஸோ ஆனால் இன்றைக்கி நல்ல ஒரு சரியான ஒரு மூமெண்டம் இன்றைக்கி இருந்தது. ஸோ நல்ல ஒரு வால்யூமோட தான் என்ன செஞ்சுருக்குது, மூமெண்டம் கொடுத்துருக்குது. ஸோ நாளைக்கு ஒரு நாள் ஃபஸ்ட்டு 1 hour நீங்கள் வெயிட் பண்ணிவிட்டு, ஏன்னா ரெசிஸ்டன்ஸ் ஜோன் அப்படிங்கிறதுனால அவசரப்பட்டு இந்த இடத்துல வாங்க வேண்டாம். ஃபஸ்ட்டு 1 hour பிரேக் ஆகி மேலே க்ளோசிங் கொடுத்துட்டு திருப்பி ரிவர்சல் திருப்பி டச் பண்ணி எடுத்துச்சு அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன செய்யலாம், ஈஸியாக என்ன செய்யலாம், ட்ரேட் பண்ணலாம். இல்லை அப்படின்னு சொன்னால் அவசரப்பட்டு இந்த இடத்துல ட்ரேட் பண்ண வேண்டாம். ஏன்னு சொன்னால் ரெசிஸ்டன்ஸ் லெவல் எந்த இடத்துல ஃபஸ்ட்டு ப்ராஃபிட் புக்கிங் நடந்துச்சோ அதே லெவலுக்கு திருப்பி மார்க்கெட் போயிருக்கு. ஸோ அந்த இடத்துல திருப்பி ப்ராஃபிட் புக்கிங் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால ஃபஸ்ட்டு 1 hour பிரேக் ஆகி க்ளோஸ் கொடுத்துச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்த லெவலில் வரிசையாக நம்ம என்ன செய்யலாம், ட்ரேட் பண்ணலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பேங்க் நிஃப்டி பார்க்கலாம். நிஃப்டி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அதுவும் நல்ல ஒரு மூமெண்டம். நம்ம சொல்லியிருந்தோம் அடுத்த லெவல் அடுத்த ரெசிஸ்டன்ஸ் என்ன கொடுத்துருந்தோம், 11,412. இந்த லெவலில் திருப்பி இந்த லெவல்லேருந்து ரிவர்சல் கன்ஃபர்மேஷன் கிடைச்சா சேல் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தோம். பட் அதில் போய் டச் பண்ணிட்டு திருப்பி ரிவர்சல் ஆகவே இல்லை. ஸோ அகைன் திருப்பி அதை பிரேக் பண்ணணும்னா அடுத்த ரெசிஸ்டன்ஸுக்கு போயிடுச்சு. நீங்கள் நேற்று வீடியோஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் எந்தெந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட்லாம் கொடுத்துருந்தோமோ அந்தந்த பாருங்கள் கிளியராக இங்கேருந்து அடுத்த இதில் ரீச் பண்ணியிருக்குது. ஸோ நாளைக்கு இதை பிரேக் ஆச்சு அப்படின்னு சொன்னால் அடுத்து நேரம் எங்கே போகும், 11,550 ரீச் பண்ணும். இதுக்கு அடுத்து மேலே உள்ள ரெசிஸ்டன்ஸ் 11,592. ஸோ இப்படி ஒவ்வொரு லெவலாக ரீச் பண்ணணும். இதில் இப்போ நம்ம சேனலும் கொடுத்துருக்கோம், சப்போர்ட்டும் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த லெவலை வச்சு நீங்கள் உங்கள் டூலில் ட்ராப் பண்ணி வச்சிங்கன்னா இதுக்கேற்ற மாதிரி நீங்கள் என்ன செய்ய முடியும், ட்ரேட் பண்ண முடியும். ஓகே, ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இதில் ஹைக்கு மேலே உங்களுக்கு க்ளோசிங் கொடுத்துச்சு அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக இது வரைக்கும் போகும். இது ரெசிஸ்டன்ஸ் லெவலு. ஸோ இதுக்குள்ளே சைட் வேஸில் இருக்கலாம். இல்லைனா இந்த ஹையை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னு சொன்னால் அடுத்தடுத்த லெவலுக்கு ரீச் பண்ணலாம். ஆனால் நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டு தான் என்ன செய்யணும், முடிவு பண்ணணும் ஃபஸ்ட்டு 1 hourல. ஏன்னா ரெசிஸ்டன்ஸ் ஜோனில் போய் இருக்கிறதுனால கொஞ்சம் கன்ஃபார்ம் ஒரு நாள் நம்ம வெயிட் பண்ணால் அதுக்கடுத்து மூமெண்டம் இருக்கும். அப்போ நம்ம ட்ரேட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல நம்ம வெயிட் பண்ணி இந்த நாளைக்கே சம்பாதிக்கணும்னா கண்டிப்பாக நம்ம செய்ய முடியாது. ஏன்னா ஒரு கன்ஃபர்மேஷன் இல்லாமல் நம்ம என்ன செய்யணும், ட்ரேட் பண்ணக்கூடாது. தொடர்ந்து டவுன் ட்ரெண்டில் போச்சுன்னா நம்ம ட்ரேட் பண்ணலாம். இல்லை தொடர்ந்து அப் ட்ரெண்ட்லேயே போயிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னால் நம்ம ட்ரேட் பண்ணலாம். ஒரு கரெக்ஷன்ஸ்குள்ளே இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் வெயிட் பண்ணி கன்ஃபார்ம் பண்ண பிறகு தான் நம்ம என்ன செய்யணும், ட்ரேட் பண்ணணும். அவசரப்பட்டு என்ன செய்யக்கூடாது, இந்த இடத்துல நம்ம ட்ரேட் பண்ணக்கூடாது. நல்ல ஒரு அப் ட்ரெண்டில் இருந்துச்சு, ப்ரீவியஸ் ஹையை பிரேக் பண்ணி போயிட்டே இருந்தது. ஸோ இந்த இடத்துல நம்ம ட்ரேட் பண்ணியிருக்கலாம். இப்போ போயிட்டு ஒரு கரெக்ஷன் மோடில் இருக்குது. இந்த கரெக்ஷன் மோடு நாளைக்கு தெரிஞ்சிடும். இது கன்ஃபார்மாக அப் ட்ரெண்டுக்கு போகுதா இல்லை திருப்பி கரெக்ஷன்ஸ்குள்ளே மாறப்போகுதா அப்படிங்கிறது நாளைக்கு நமக்கு தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் நம்ம ட்ரேட் பண்ணலாம். அப்போ நம்ம கரெக்டான ஒரு வியூவில் நம்மளால் என்ன செய்ய முடியும், ட்ரேட் பண்ண முடியும். ஓகே, இப்போ நம்ம ஹெவிவெயிட் ஸ்டாக்ஸ் பார்க்கலாம்.
ஸோ நம்ம ஆன்லைன் ட்ரைனிங் கோர்சஸ் எடுத்துகிட்டு இருக்கிறோம். ஸோ இது வந்து மார்னிங் 5:30 to 8 o'clock டெய்லி இந்த கிளாஸஸ் இருக்குது. ஸோ இந்த கிளாஸஸ் வந்து உங்களுக்கு திங்கக்கிழமையிலேருந்து சனிக்கிழமை வரைக்கும் ஒரு பேட்சஸ் இருக்கும். இதில் வந்து 5 பேர் தான் உங்களுக்கு அவைலபிள். ஸோ இன்ட்ரெஸ்டட் பீப்புள் இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். இதில் வந்து ஒரு சார்ட்டை நீங்கள் எப்படி அனலைசிஸ் பண்ணணும், அதில் ட்ரெண்ட் எப்படி கண்டுபிடிக்கணும், சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எப்படி நீங்கள் ட்ரா பண்ணணும், இதில் நீங்கள் எப்படி ட்ரேட் பண்ண முடியும், எந்த ஸ்டாக்ஸை ஒரு ஸ்டாக் செலக்ட் பண்ணுறது எப்படி பிக் பண்ணி ஸ்டாக்ஸை வந்து செலக்ட் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றியான ஒரு ப்ரொஃபஷனல் டெக்னிக்கல் அனாலிசிஸ் ட்ரைனிங் ப்ரோக்ராம் வந்து இருக்குது. ஸோ இன்ட்ரெஸ்டட் பீப்புள் இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே, ஹெச்டிஎஃப்சி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தான் நம்ம சேனலில் என்னுடைய கிளாஸில் வந்து சேனலை பற்றியான ஒரு கிளாஸ் இருந்தது. அதில் கிளியராக நம்ம இதை ட்ரா பண்ணியிருந்தோம். ஸோ அதே தான் என்ன செஞ்சுருக்குது இன்றைக்கி பாருங்கள். அந்த சேனலில் என்ன கொடுத்துருந்தோமோ அந்த சேனலை பிரேக்கே பண்ணாலும் அங்கேருந்து அப்படியே கண்டினியூ எடுத்துகிட்டு திருப்பி பிரேக் பண்ணி அடுத்த ரெசிஸ்டன்ஸில் போய் க்ளோசிங் கொடுத்துருக்குது. ஸோ அகைன் திருப்பி இந்த லெவல் பிரேக் ஆச்சு அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக மேலே போகலாம். ஆனால் இப்போதைக்கு ஹெச்டிஎஃப்சி பார்க்கும்போது ப்ரீவியஸ் ஹையை பிரேக் பண்ணி தான் க்ளோசிங் கொடுத்துருக்குது. நல்ல ஒரு அப் ட்ரெண்டுக்கு அப்புறம் ப்ரீவியஸ் கையை பிரேக் பண்ணி க்ளோஸ் கொடுத்துருக்குது. நாளைக்கு திருப்பி 1 ஹவரில் அகைன் திருப்பி இந்த சப்போர்ட் லெவல், அதாவது இப்போ பிரேக் பண்ணதுனால இந்த சப்போர்ட் லெவலில் 2298 இல்லை 300 310 இந்த லெவலில் ஒரு சப்போர்ட் எடுத்து உங்களுக்கு சப்போர்ட் லெவல் கேண்டில் 6 இந்த இடத்துல வந்துச்சுன்னா நீங்கள் அகைன் திருப்பி பை பண்ணலாம். ஓகே, ஸோ அகைன் இந்த இடத்துல பை பண்ணலாம். இல்லை அப்படின்னு சொன்னால் இந்த சேனலில் உங்களுக்கு சப்போர்ட் கிடச்சி வந்து சப்போர்ட் எடுத்துச்சு அப்படின்னு சொன்னால் நீங்கள் அகைன் பை பண்ணலாம். திருப்பி அப் ட்ரெண்டுக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஹெச்டிஎஃப்சி பேங்க் தான் பேங்க் நிஃப்டியை நல்ல ஒரு அப் ட்ரெண்டுக்கு மூமெண்டம் கொடுத்து கொண்டு போயிட்டு இருக்குது. நாளைக்கும் திருப்பி இந்த ஹையை பிரேக் பண்ணி ஒருவேளை இதுக்கு மேலே ட்ரேட் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஃபஸ்ட்டு 1 ஹவர்லேயே மேலே போயிடும். அதுக்கப்புறம் நீங்கள் சேனலில் போட்டுக்கும் இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் இப்போ இது சப்போர்ட்டாக மாறிடும். ஸோ இந்த மாதிரி மாறி மாறி உங்களுக்கு நீங்கள் உங்களால் ட்ரேட் பண்ண முடியும். ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்தவரை ஹெச்டிஎஃப்சி நல்ல ஒரு அப் ட்ரெண்டில் இருக்குது. ஐசிஐசிஐ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருந்து ரெசிஸ்டன்ஸை நம்ம இதே பண்ணலாம். ஃபர்ஸ்ட் 1 ஹவரில் பிரேக் ஆச்சு, திருப்பி கீழே இறங்குனது, திருப்பி அடுத்த சப்போர்ட் எடுத்து திருப்பி என்ன செஞ்சிருச்சு ரெசிஸ்டன்ஸ். இப்போ சப்போர்ட் இங்கே சேஞ்ச் ஆகிடுது. ஓகே, ரைட். அகைன் மேலே உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸ் இப்போ வந்து எங்கே இருக்குது அப்படின்னு சொன்னால் இதில் ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. நான் ட்ராப் பண்ண மாட்டேன். ஓகே, ரைட். ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. இந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு 398 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒரு வேலை இறங்குச்சு அப்படின்னு சொன்னால் இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்துகிட்டு திருப்பி போகலாம். நல்ல ஒரு அப் ட்ரெண்டில் தான் இதுவும் ஐசிஐசியும் இருக்குது. உங்களுக்கு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இங்கேருந்து ரெசிஸ்டன்ஸ் ஜோனில் போயிட்டு பியரிஷ் என்கல்ஃப் ஆச்சு, அதையும் பிரேக் பண்ணி கீழே வந்தது. இப்போ ஹையை பிரேக். ஒரு வேலை திருப்பி நாளைக்கு 395க்கு மேலேயே ட்ரேட் ஆச்சு அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக என்ன செஞ்சிடும், இது பிரேக் ஆகி அடுத்த ரெசிஸ்டன்ஸ் இந்த லெவல் வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த மேலே உள்ள ரெசிஸ்டன்ஸ் சேனல் போட்டுருங்க பாருங்கள், இந்த ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த லெவலில் பிரேக் ஆச்சு அப்படின்னு சொன்னால் புது ட்ரெண்டை என்ன செய்யும் ஐசிஐசிஐ ஃபாலோ பண்ணும். ஏன் அப்படின்னு சொன்னால் நல்ல ஒரு அப் ட்ரெண்டுக்கு அப்புறம் திருப்பி கரெக்ஷன்ஸ் நோக்கி போகுது. ஸோ அகைன் திருப்பி 98 300 வரைக்கும் கூட நாளைக்கு 98 400 வரைக்கும் கூட நாளைக்கு ரீச் ஆகிறதுக்கான வாய்ப்பு ஐசிஐசிஐ பேங்க்கில் இருக்குது. நெக்ஸ்ட் கோடாக் பேங்க் பார்த்தீங்கன்னா 1330 என்ன செஞ்சிருச்சு பிரேக் பண்ணி திருப்பி மேலே உங்களுக்கு க்ளோசிங் கொடுத்துருச்சு. ஸோ அகைன் இப்போ சப்போர்ட் எடுத்துச்சு அப்படின்னு சொன்னால் 1330 உங்களுக்கு சப்போர்ட் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அகைன் மேலே ரெசிஸ்டன்ஸ் வந்து 1354. உங்களுக்கு ஃபஸ்ட்டு 1 ஹவரில் ஒரு வேலை ஒரு வேலை மேலே போச்சு அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக இந்த இடத்துல ஸ்டாப் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அகைன் திருப்பி இறங்கி இதை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னு சொன்னால் திருப்பி அப் ட்ரெண்டுக்கு மாறும். அப்படி இல்லைனா ஒரு வேலை இறங்குச்சு அப்படின்னு சொன்னால் இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்து திருப்பி மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ ட்ரெண்ட் உங்களுக்கு எல்லா ஸ்டாக்ஸுமே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு கரெக்ஷன்ஸ் மோடுக்கு என்ன செஞ்சுட்டு இருக்குது, மாறிட்டு இருக்குது. ஸோ அவசரப்பட்டு இந்த இடத்துல நம்ம ட்ரேட் பண்ண வேண்டாம். ஒவ்வொரு ஸ்டாக்ஸும் ஒவ்வொரு மாதிரியான மூமெண்டம் கொடுக்கும். ஏன்னா எல்லாம் அப் ட்ரெண்ட் தான் கொடுக்கும், பட் இறங்கி மேலே ஏறுறதுல வந்து உங்களுக்கு டிஃபரன்ஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம இந்த ஒவ்வொரு ஸ்டாக்ஸும் ப்ரீவியஸ் ஹையை பிரேக் பண்ணி க்ளோசிங் கொடுத்துருச்சு அப்படின்னு சொன்னால் அடுத்தடுத்து அப் ட்ரெண்டுக்கு என்ன செய்யும் மூமெண்டமாக கொடுக்கும். நெக்ஸ்ட்டு எஸ்பிஐ தான் செம மூமெண்டம் இன்னைக்கு. எஸ்பிஐ நல்ல ஒரு அப் ட்ரெண்டில் இருக்குது. ஸோ அகைன் திருப்பி 320 மட்டும் மூமெண்டம் கொடுத்துச்சுன்னா எல்லாருமே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். அடுத்ததுக்கான டார்கெட் உங்களுக்கு 480 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ மார்க்கெட் எக்ஸ்பிளைன் அபவுட் மார்க்கெட் கரெக்ஷன் அப்படிங்கிற வீடியோவில் வந்து தெளிவாக நான் வந்து எஸ்பிஐ ஸ்டாக்ஸை பற்றியான ஒரு இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் அந்த ஸ்டாக்ஸை போய் அந்த வீடியோஸை பாருங்கள். எக்ஸ்பிளைன் அபவுட் மார்க்கெட் கரெக்ஷன் அப்படின்னு சொல்லி அதில் காம்ப்ளெக்ஸ் கரெக்ஷனில் எஸ்பிஐ இருக்குது. ஸோ இது வந்து 320க்கு மேலே க்ளோசிங் இந்த மந்த் கொடுத்துருச்சு அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக என்ன செய்யும் ஒரு நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டாக்ஸாக இருக்கும். அகைன் திருப்பி 480 வரைக்கும் இந்த இயரில் கூட 2019 கூட அது ரீச் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கிட்டத்தட்ட 10 இயர்ஸாக ஒரு லெவலுக்குள்ளே ட்ரேட் ஆகிட்டு இருந்த எஸ்பிஐ ஸ்டாக்ஸ் வந்து உங்களுக்கு 320 பிரேக் பண்ணி க்ளோசிங் மட்டும் இந்த மந்த் கொடுத்துச்சு அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக என்ன செய்யும் ஒரு பெரிய அப் மொமெண்டமுக்கு வந்து எஸ்பிஐ தயாராகிட்டு இருக்குது. ஓகே, ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு நல்ல ஒரு மூமெண்டம் இன்னைக்கு நடந்திருக்குது.
சப்போர்ட் எடுத்து அகைன் திருப்பி ரெசிஸ்டன்ஸை போய் க்ளோசிங் கொடுத்துக்குது. இப்போதைக்கு இது ரெசிஸ்டன்ஸ் 304ங்கிறது ரெசிஸ்டன்ஸ். ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸை நாளைக்கு ஒரு வேலை பிரேக் பண்ணி மேலே க்ளோசிங் கொடுத்தது அப்படின்னு சொன்னால் அடுத்த சேனல் நோக்கி என்ன செய்யும், மூமெண்டம் கொடுக்கும். அடுத்த டார்கெட் உங்களுக்கு இது 309 வரைக்கும் இருக்குது. இந்த ஒரு வேலை கீழே இறங்குச்சு அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக 303ல் உங்களுக்கு 302ல் வந்து உங்களுக்கு சப்போர்ட் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த சப்போர்ட்டை உங்களுக்கு பிரேக் பண்ணால் மட்டும்தான் அடுத்து உங்களுக்கு கீழே இறங்கும். இல்லை அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு இதில் ஃபுல்லாக உங்களுக்கு இங்கே வரைக்கும் சப்போர்ட் தான். 301 302 இதெல்லாம் சப்போர்ட் ஏரியா தான். இந்த சப்போர்ட் எடுத்துகிட்டு திருப்பி கூட மூமெண்டம் கொடுக்கலாம். ஸோ அதனால் இறங்குச்சு அப்படின்னு சொன்னால் இந்த லெவலில் கண்டிப்பாக என்ன செய்யும், சப்போர்ட் எடுக்கும். அப்போ நீங்கள் பை பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ஸ்ட்ராங். ஏன்னா இது எல்லாமே ரெசிஸ்டன்ஸ் ஜோன். HDFC உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸ், பேங்க் நிஃப்டி ரெசிஸ்டன்ஸ், எல்லாம் ரெசிஸ்டன்ஸில் இருக்குது. இறங்குச்சுனாலும் இந்த இடத்துல சப்போர்ட் எடுக்கும். சப்போர்ட் எடுத்து திருப்பி மூமெண்டம் கொடுக்கும். அப்போ நம்ம ட்ரேட் பண்ணலாம். ஆக்சிஸ் பேங்க் பார்த்தீங்க அப்படின்னா இறங்குற மாதிரி நல்லா இறங்குச்சு. இன்றைக்கி திருப்பி ஒரு மூமெண்டம் கொடுத்துச்சு. நல்லா அப் ட்ரெண்ட் ஸ்டாக்ஸ் தான் இது. உங்களுக்கு திருப்பி 770க்கு மேலே க்ளோசிங் கொடுக்கட்டும். அதுக்கப்புறம் மூமெண்டம் கொடுக்கும். நல்ல ஒரு மூமெண்டம் வந்து எதிர்பார்க்கலாம். இப்போதைக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இப்போ சேனலுடைய சப்போர்ட்டுக்கு மேலே தான் க்ளோசிங் கொடுத்துருக்குது. அகைன் திருப்பி இறங்குச்சு அப்படின்னு சொன்னால் இந்த இடத்துல சப்போர்ட் கிடைக்கும். இங்கேருந்து உங்களுக்கு டார்கெட்டு 765 வரைக்கும் மூமெண்டம் கொடுக்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இண்டஸ்இண்ட் பேங்க் திருப்பி மட்டும் 1730க்கு மேலே க்ளோசிங் கொடுத்துருச்சு அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக திருப்பி ஒரு மூமெண்டம் வந்து இந்த கண்டினியூ ஆகிற மாதிரி திருப்பி ஒரு மூமெண்டம் வந்து இண்டஸ்இண்ட் பேங்க்கில் நீங்கள் பார்க்கலாம். இப்போ பாருங்க, நல்ல ஒரு அப் ட்ரெண்டுக்கு அப்புறம் ஒரு கரெக்ஷன். அந்த கரெக்ஷனை முடிச்சு என்ன செஞ்சிருச்சு, திருப்பி ரிவர்சல் ஆயிடுச்சு. அகைன் திருப்பி உங்களுக்கு நமக்கு க்ளோசிங் என்ன பண்ணணும், 1730க்கு மேலே 28க்கு மேலே மட்டும் நமக்கு க்ளோசிங் கொடுக்கணும். க்ளோசிங் கொடுத்துச்சுன்னா திருப்பி இந்த இருந்து அப் ட்ரெண்ட் அதே மாதிரியான ஒரு அப் ட்ரெண்ட் இதில் மூமெண்டம் கொடுக்கும். ஸோ இது வந்து கிளியர் மூவாக தெரியுது உங்களுக்கு. நல்லா கவனிங்க, இது நல்ல ஒரு கிளியர் மூவாக தெரியுது. இப்போதைக்கு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு அதுக்கடுத்து ஓகே இதுக்கு மேலே க்ளோசிங் கொடுத்துச்சுன்னா அடுத்து உங்களுக்கு நேரம் 1821 வரைக்கும் இது மூமெண்டம் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் 100 பாயிண்ட் மேலே மூமெண்டம் கொடுக்கலாம். நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருங்க. இந்த ஸ்டாக்ஸில் நல்ல ஒரு ட்ரேட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. 730க்கு மேலே க்ளோசிங் கொடுத்துச்சு அப்படின்னா கண்டினியூஸாக உங்களுக்கு இந்த ஸ்டாக்ஸ் என்ன செய்யும், இங்கேருந்து அப் ட்ரெண்ட் கொடுத்த மாதிரி இதே இங்கே வரைக்கும் ஒரு மூமெண்டம் வந்து இது எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஆனால் ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு 1728க்கு மேலே க்ளோசிங் கொடுக்கட்டும். நியர்பை சப்போர்ட் 1711, அதுக்கு கீழே உள்ள சப்போர்ட் 1694. இந்த ரெண்டு சப்போர்ட் இருக்குது. மேலே உள்ள ரெசிஸ்டன்ஸ் இதை பிரேக் பண்ணிடுச்சுன்னா நீங்கள் ட்ரேட் பண்ணலாம். இப்போதைக்கு இந்த பிரேக் ஆகலை. பிரேக் ஆன பிறகு நம்ம ட்ரேட் பண்ணலாம். எஸ் பேங்க் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நேற்று நம்ம சப்போர்ட்டை உடச்சுன்னா கீழே போகிற மாதிரி இருந்தது. நம்ம நெக்ஸ்ட் மூவ் என்னன்னு தெரியலாம்னு சொல்லிட்டு இருந்தோம். பட் கரெக்டாக சப்போர்ட் எடுத்துருச்சு. ஸோ இது வந்து இந்த சேனலை ஃபார்ம் பண்ணி தான் போயிட்டு இருக்குது. கண்டிப்பாக திருப்பி உங்களுக்கு இது 268 வரைக்கும் இது மூமெண்டம் கொடுக்குறது. 264 ஓகே 268 வரைக்கும் மூமெண்டம் இது கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த லெவலில் நான் நோட் பண்ணல. இங்கே வரைக்கும் இது மூமெண்டம் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது எஸ் பேங்கை பொறுத்தளவில். ஸோ இன்கேஸ் இது பிரேக் ஆச்சு அப்படின்னு சொன்னால் அடுத்த ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் போகும். இந்த ரெசிஸ்டன்ஸ்லேருந்து திருப்பி இறங்கி இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ரீச் ஆகி உங்களுக்கு 268 வரைக்கும் இது மூமெண்டம் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஸ்ட்ராங் சப்போர்ட் வந்து உங்களுக்கு லைன் சப்போர்ட் வந்து 252 இருக்குது. இந்த இடத்துல இந்த சப்போர்ட் எடுத்து திருப்பி உங்களுக்கு மூமெண்டம் வந்து இதில் எதிர்பார்க்கலாம் எஸ் பேங்க்கில். நெக்ஸ்ட்டு ஆர்பிஎல் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அப் ட்ரெண்டுக்கு அப்புறம் உங்களுக்கு டைம் வைஸ் கரெக்ஷனில் இருக்குது. இந்த டைம் வைஸ் கரெக்ஷன் முடியுதா என்ன அப்படிங்கிறது நாளைக்கு ஃபஸ்ட்டு 1 ஹவரில் தெரிஞ்சிடும் உங்களுக்கு. ஸோ இது 1 ஹவரில் தான் இருக்குது. நல்ல ஒரு இதில் வந்து ஒரு சிமெட்ரிக்கல் ட்ரையாங்கிள் பேட்டர்ன் ஃபார்ம் ஆச்சு. பட் அது வந்து ஆச்சுன்னா ஃபஸ்ட்டு 1 ஹவரில் உங்களுக்கு என்ன செஞ்சிருச்சு, அதோடைய இந்த இடத்துல ஒரு சிமெட்ரிக்கல் ட்ரையாங்கிள் பேட்டர்ன் ஃபார்ம் ஆச்சு. ஆனால் ஃபஸ்ட்டு 1 ஹவரில் உங்களுக்கு அது வந்து ஸ்ட்ராங்காக கன்ஃபர்மேஷன் பையஸோட இது இல்லாதனால உங்களுக்கு திருப்பி இறங்கி கீழே இறங்குச்சு. திருப்பி உங்களுக்கு பிரேக் ஆகி கரெக்டாக அந்த இடத்துல கொடுத்துருச்சு. ஸோ இந்த லெவலுக்கு மேலே திருப்பி உங்களுக்கு ட்ரேட் ஆச்சு அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக ஒரு அப் மூவ் வந்து எதிர்பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 1 ஹவர் வெயிட் பண்ணிவிட்டு கன்ஃபர்மேஷன் இதுக்கு மேலே ஒரு 1 ஹவர் க்ளோசிங் கொடுத்துருச்சு அப்படின்னு சொன்னால் திருப்பி நீங்கள் இதை பை பண்ணலாம். இந்த டைம் வைஸ் கரெக்ஷன் இந்த இடத்துல முடிஞ்சிருச்சா அப்படிங்கிறது நம்ம க்ளோசிங் கொடுத்த பிறகு தான் கன்ஃபார்ம் பண்ண முடியும். இப்போதைக்கு கரெக்டாக எங்கே இருக்குது, டைம் வைஸ் கரெக்ஷனில் ரெசிஸ்டன்ஸ் ஜோனில் இருக்குது. சப்போர்ட் ஜோன்லேருந்து சப்போர்ட் எடுத்து மேலே போயிருக்குது. ஸோ ரெசிஸ்டன்ஸ் ஜோனில் இருக்குது. ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக திருப்பி ஒரு அப் மூவ்மெண்ட் நம்ம ஆர்பிஎல் பேங்க்கில் எதிர்பார்க்கலாம். ஓகே, ஸோ பேங்க் நிஃப்டி எங்கேயுமே நெஃப்டி கூட ஒரு அப் மூவ்மெண்டம் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ பேங்க் நிஃப்டி கரெக்டாக ரெசிஸ்டன்ஸ் ஜோனில் இருக்கிறதுனால கொஞ்சம் நம்ம வெயிட் பண்ணிட்டு ஃபஸ்ட் 1 ஹவர் கன்ஃபர்மேஷன் கொடுத்த பிறகு நம்ம என்ன செய்யலாம், ட்ரேட் பண்ணலாம். அவசரப்பட்டு இந்த இடத்துல நீங்கள் ட்ரேட் பண்ண வேண்டாம். ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு ஒன் டேல பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தெரியுது, கிளியராக அப் ட்ரெண்டுக்கு அப்புறம் ஒரு கரெக்ஷனு. அந்த கரெக்ஷன்ஸ்லேருந்து திருப்பி ப்ரீவியஸ் ஹை என்ன செஞ்சுருக்குது, ப்ரீவியஸ் ஹை பக்கத்தில் வந்து க்ளோசிங் கொடுத்துருக்குது. பட் இந்த ப்ரீவியஸ் ஹையில் சப்போர்ட் எடுக்குதா இல்லை திருப்பி அகைன் இதில் ரெசிஸ்டன்ஸ் எடுக்குதா அப்படிங்கிறத நாளைக்கு ஃபஸ்ட்டு 1 ஹவரில் நமக்கு தெரிஞ்சிடும்.
அதுக்கப்புறம் நீங்கள் என்ன செய்யுங்க, இதில் ட்ரேட் பண்ணுங்கள். அவசரப்பட்டு இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் ஜோனில் சேலிங் ப்ரெஷர் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஃபஸ்ட்டு 1 ஹவரில் இதுக்கு மேலே உங்களுக்கு க்ளோசிங் கொடுத்துச்சுன்னா கண்டிப்பாக திருப்பி மேலே மூவ்மெண்ட்டாக கொடுக்கும். ஸோ அப்போ நம்ம ட்ரேட் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் சக்ஸஸ் வந்து வாய்ப்பு அதிகமாக இருக்குது நம்ம ட்ரேடில் சக்ஸஸ் பண்ணுறது. ஓகே, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா கண்டிப்பாக லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.